ஒரு நாட்டில் இருக்க வளங்களை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய எக்கனாமி இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட கோல், லித்தியம், நேச்சுரல் கேஸஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வளங்களும் இந்த வளங்களை யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எக்கனாமி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒரு நாட்டில் வைரங்கள் செதறி கிடக்குது. அப்படி செதறி கிடந்துமே அந்த நாடு வறுமையாலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாலையும் மூழ்கி இருக்குது. இது கேட்கும்பொழுது அது எப்படி திமிங்கலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த நாட்டை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. டைமண்ட்ஸு செதறி கிடந்தும் ஏழையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய பெருமையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு, குரோமியம், பிளாட்டினம், மேங்கனீஸ் அண்ட் 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டைமண்ட். இப்போ நார்மலாக இந்த வளங்கள்லாம் இருக்குது, ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்கும்பொழுது எல்லாருக்கும் என்ன தோணும்? அந்த கண்ட்ரி வந்துட்டு பயங்கர ரிச்சாக இருக்கும் போல், அவங்களுடைய எக்கனாமிலாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் அதுதான் கிடையாது. இவ்வளவு வளங்கள் இருந்தும், அதுவும் ரிச்சஸ்ட் ரிசோர்ஸஸ் இருந்துமே அவங்க புவர் தான். அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு ட்ராப்புக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி? 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்தால் எப்படி இவங்க இவ்வளவு புவராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம புரட்டி பார்க்க வேண்டியது இருக்குது. எப்பயும் போல் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். பிரிட்டிஷனுடைய டைமுக்கு போயிடலாம். இப்போ நம்ம எப்படி பிரிட்டிஷ்கிட்ட மாட்டிக்கிட்டு அடிமைகளாக இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மட்டும் கிடையாது, இன்னும் பல நாடுகளை அவங்க அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க மக்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத காட்டிலும் அங்கே இருக்க வளங்களை உபயோகிச்சுக்கணும், அங்கே இருக்க வளங்களை திருடி கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதே மாதிரி அங்கே இருக்க வளங்களை திருடிட்டும் போயிடுவாங்க, அந்த கண்ட்ரியை போராவும் ஆக்கிடுவாங்க. இந்த ஒரு ட்ராப்பில் எப்போ சவுத் ஆஃப்ரிக்கா மாட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் செயிலர்ஸுக்கு அடைக்கலம் கொடுக்க போய் அவங்க இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க. அடைக்கலம் கொடுத்து ஆண்டியான ஒரு கதை தான் சவுத் ஆஃப்ரிக்காவினுடையது. அடைக்கலம் கொடுத்து போரானாங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம். 17th செஞ்சுரியிலலாம் டச் செயிலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நெதர்லாண்ட்ஸில் இருந்து இந்தியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வழியாக தான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு 1647 வரைக்கும் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் 1647 என்ன ஆகுது, ஒரு டச் கப்பல் சவுத் ஆஃப்ரிக்காவை கிராஸ் பண்ணுற சமயத்தில் டேமேஜ் ஆயிடுது, ரிப்பேர் ஆயிடுது. இப்போ இருக்க மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன்லாம் இருக்காது இல்லையா? அந்த காலத்தில் ஹலோ நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம், எங்களை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு அடுத்த கப்பல் வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால டச் சேலர் சவுத் ஆஃப்ரிக்காலேயே தங்குறாங்க. அண்டு வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இவங்களுக்கு பூவா தேவை இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே ஃபார்மிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வழியாக டச் இன்னொரு கப்பல் வருது, இந்த சேலர்ஸ் எல்லாரையும் மறுபடியும் மீட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே தங்கியிருந்த டச் சேலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்கியிருந்த சமயத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி இருந்தது, அதனுடைய வளங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டச் கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் டச் கவர்மெண்ட்டுக்கு அடாடா ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காவை ஒரு ரெஸ்டிங் ஸ்பாட்டாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த சைலஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்க இடங்கள், நம்ம ஃப்ரீயாகவே அங்கே விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயே விவசாயம் பண்ணி சாப்பாடுக்கும் ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் வர பல டச் செயிலர்ஸும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரெஸ்டிங் ஸ்பாட்டாகவும் ட்ரேடிங் ஸ்பாட்டாகவும் சவுத் ஆஃப்ரிக்கா மாறுது. இதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா, மடகாஸ்கர், ஈஸ்ட் இந்தியா மாதிரியான இடங்களில் இருந்து எம்ப்ளாயீஸை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பல டச் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செட்டில் ஆகிற டச் சோல்ஜர்ஸுக்கு விச்பர்கர்ஸ் அப்படிங்கிற பேர். இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சிட்டிசன்ஸ். பிகாஸ் அவங்க ஃப்ரீயாகவே அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஸாக மாறிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் விச்பர்கர்ஸ் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. இப்படி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் ஆஃப்ரிக்காவை டச் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் விஷயம் தான் கொலோனியலைசேஷன். 1808 பிரிட்டிஷ் சவுத் ஆஃப்ரிக்காவை ஆளணும், சவுத் ஆஃப்ரிக்காவை கைப்பற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்த லோக்கல் ஆஃப்ரிக்கன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இந்த விச்பர்கர்ஸ் டச் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஸோ எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. பலரும் பிரிட்டிஷனுடைய அட்ராசிட்டிஸ்லேருந்து, அவங்களுடைய அட்டூழியத்திலேருந்து
தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடினாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, ஆளை விட்றா சாமி, உயிரோட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு நார்த் ஆஃப்ரிக்காவுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஆனால் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலுமே சவுத் ஆஃப்ரிக்கன்ஸும் சரி, இந்த புஷ்பர்கர்ஸும் சரி, இவங்க 2 பேரையுமே பிரிட்டிஷ் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கேப் காலனி அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா மேலே பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய முழு கண்ணும் நம்மளுடைய இந்தியா மேலே தான் இருந்தது. இந்தியாவை வந்துட்டு எப்படியாவது அதில் இருக்க வளங்களை திருடிட்டு போகணும், அதை ஒரு ட்ரேடிங் மார்க்கெட்டாக மாற்றணும், அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவை ஒரு ரெஸ்டிங் ஸ்பாட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஏற இறங்க அப்படின்னு போயிட்டு இருந்த ஸ்டோரி 1867 பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று பார்க்குது. என்னன்னா, மினரல் ரெவல்யூஷன் ஏற்படுது. சவுத் ஆஃப்ரிக்காவில் கிம்பர்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து டைமண்டை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கிம்பர்லியில் தான் இந்த டைமண்ட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதனால் அங்கே என்ன ஆகுது, நிறைய போட்டி வர ஆரம்பிக்குது. இந்த மைன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, மைன்ஸை வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுறது, யார் அதை ஆள்றது அப்படிங்கிற மாதிரியான போட்டிகள் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த சமயத்தில் அங்கே எந்த கம்பெனி கிட்ட அதிகமாக காசு இருக்கோ அவங்க அங்கே இருக்க மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கேருந்து தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஒரு ட்ரைபல் ஏரியாவாக இருந்தது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக மாற ஆரம்பிக்குது. ஹாப்பி எண்டிங் அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. இப்போ டைமண்ட்ஸை தோண்டி எடுக்கணும் அப்படின்னா, சர்ஃபேஸ்லேயே டைமண்ட் இருக்குது, இன்னும் ஆழமாக டீப்பாக நம்ம தோண்டி எடுத்தோம்னா எவ்வளோ டைமண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ இருக்க மாதிரியான மிஷின்ஸோ இல்லை டெக்னாலஜிஸோ அந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்லேவ்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. அதனாலேயே மக்கள் நிறைய பேர், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க மக்களே நிறைய பேர் அடிமையாக்கப்பட்டாங்க. தி பீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி நம்மள பல பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ டைமண்ட் இஸ் ஃபார் எவர். எப்படி இல்லாமல் இருக்கும்? பிகாஸ் அவங்களுடைய மைண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருந்த இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த டைமண்டை கண்டுபிடிச்சாங்க இல்லையா கிம்பர்லி, அந்த இடத்துல தான் இவங்களுடைய மைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதனுடைய ஃபவுண்டர் சிசில் ராட் இறந்ததுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை பல வழியில் டெவலப் பண்ணி வேர்ல்டில் 90% ஆஃப் டைமண்ட் சப்ளைவுக்கு இவங்க காரணமாக மாறுறாங்க. இப்போ நல்ல விஷயம் தானே, டைமண்டுடைய டெவலப்மெண்ட்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சு, அந்த இடம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. என்ன தான் அவங்க நிறைய டைமண்ட்ஸை விற்றாலும் நிறைய ப்ராஃபிட் பார்த்தாலுமே அங்கே வேலை செய்கிற லேபர்ஸினுடைய சம்பளம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அதையும் தாண்டி நிறைய நேரங்கள் அவங்கள வேலை வாங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இங்கே இருக்க எம்ப்ளாயிஸ், இங்கே வேலை செய்கிறவங்க யாராவது டைமண்டை திருடி கொண்டு போய் பிளாக் மார்க்கெட்டில் ஏதாவது விற்று அவங்க பணம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துலையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வரும்பொழுதும் சரி, வெளியே போகும்பொழுதும் சரி, பயங்கரமாக அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணி அனுப்புறதுங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, இவங்க இங்கேருந்து வெளியே போனால் தானே அந்த ஒரு பயம் இருக்கும், அதனால் இவங்களுக்கு ஃபுட்டு அப்புறம் இந்த தங்குற இடம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளே உள்ளே கொடுத்துடலாம், யாருமே இங்கேருந்து வெளியே போகவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே அந்த மைண்ட்ஸுக்குள்ளேயே அடைச்சி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம KGF படம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு எப்படி உள்ளேயே வச்சு அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப கொடுமையெல்லாம் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களையும் பண்ணாங்க. என்ன அதில் ஒரு ஹீரோ வந்து காப்பாற்றினாங்க, இதில் ஹீரோ வரல, மக்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. என்னதான் இங்கே இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், மக்கள் இவ்வளோ அடிமையாக்கப்பட்டாலும், அங்கே எம்ப்ளாயீஸ்னுடைய இந்த லேபர்ஸ்னுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்ட்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி, நிறைய ஃபார்மிங் லேண்ட்ஸ். இந்த ஃபார்மிங் லேண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மைன்ஸாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும், அங்கே இருக்க ஃபார்மர்ஸுக்கும் பூவா தேவையில்லையா, அவங்க சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, லேபர்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாரும் லேபர்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னா அங்கே சாப்பாட்டுக்கு என்ன ஏற்படும், பஞ்சம் ஏற்படும், சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது இல்லையா. இதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேஷ் கிராப்ஸான இந்த சுகர் கேன், காட்டன், இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா எங்கள் மக்கள் அடிமையாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து இன்னொரு ஷைத்தான் அங்கே பிறப்பெடுக்குது. அதுதான் ரேஷியல் செக்ரிகேஷன். 1948 ரேஷியல் செக்ரிகேஷனை லீகலைஸ் பண்ணுறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கிறாங்க, ஒயிட்ஸ், பிளாக்ஸ் அண்ட் மிடில் பீப்புள் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் பீப்புளுக்கு அங்கே ஒரு லேண்டையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஓன் பண்ணுறதுக்கான ரைட்ஸே கிடையாது. எதுவுமே அவங்களுடைய சொந்தம் அப்படின்னு இருக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் மட்டும்தான். அங்கே ஒரு இடம் இருக்குன்னா அதனுடைய சொந்தக்காரங்க வெள்ளையாக இருக்கவங்க மட்டும்தான். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியே இங்கே என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, ஒயிட்ஸ் வந்துட்டு கடவுளால் படைக்கப்பட்டவங்க, அவங்க இந்த உலகத்தை மாற்றுறதுக்காக வந்திருக்காங்க, அதனால் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை வச்சு ஒயிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா,
நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஈஸியாக அவங்க ரிச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு செக்ரிகேஷன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க தங்குற இடங்கள் வரைக்குமே பிரிக்கப்படுது. ஒயிட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த நல்ல பாஷாக இருக்க இடம், நல்ல டெவலப்டான ஏரியாஸ் அவங்களுக்கும், ஸ்லம்ஸ் எல்லாமே பிளாக் பீப்புளுக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்து எடுக்கப்படுது. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, இதுக்கு மேலே எங்களால் அடி வாங்க முடியாது, எப்படியாவது இந்த ரேஷியல் செக்ரிகேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1994 இந்த ரேஷியல் செக்ரிகேஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வைக்கிறாங்க. அதன்படி அதுக்கு மேலே இங்கே ரேஷியல் செக்ரிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸுக்கு தனியான ப்ரிவிலேஜஸும் பிளாக்ஸுக்கு தனியான ப்ரிவிலேஜஸும்ங்கிறது மாதிரியாக இருந்துக்கிட்டதே இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஹீரோயினுடைய பேர் ஞாபகம் வரும், நெல்சன் மண்டேலா. அவருடைய கட்சி தான் ANC, ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ். இப்போ இவங்களுடைய கட்சி தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரேஷியல் செக்ரிகேஷன்லாம் ஒழிக்கணும், அங்கே இருக்க தீண்டாமையை நம்ம எப்படியாவது தவிர்த்தே ஆகணும், ஒழிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக போராடினாங்க. அதை சாதிச்சும் காமிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பழைய மாதிரி கிடையாது, மக்களுடைய நலனுக்காக போராடணும் அப்படிங்கிறது மாறி அவங்களுடைய பாக்கெட்டை நிரப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை தான் இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மெயினாக எக்கனாமிக்கலாக கண்ட்ரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக 5% மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலே அங்கே 35% வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைம்ஸ் அதிகமாகுது. இங்கே திருட்டு தொழில் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக ஆரம்பிக்குது. என்னதான் அங்கே ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிற ரேசிசம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அங்கே அது இப்போவுமே காமனான ஒன்றா தான் இருக்குது. இதனால தான் அங்கே இருக்க அவ்வளவு வளங்கள் இருந்தாலும் அவ்வளவு ரிசோர்ஸஸ் இருந்தாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிச்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. ஒருவேளை அன்னைக்கு அந்த டச் கப்பல் அங்கே ஃபெயிலியர் ஆகாமல் இருந்து அவங்க அதை ரெஸ்டிங் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணாமல் இருந்து பிரிட்டிஷும் அதை ரெஸ்டிங் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்க அங்கேருந்து டைமண்டை கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம், அவங்க இத்தனை வருடங்கள் அடிமையாக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த பதிவை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.